ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டே டு டே சேலஞ்சில் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா டே 4ல் இருக்கோம். ஸோ டோட்டலாக டே 3 வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, டே 1 வந்து 650 ருபீஸ் எடுத்தோம், டே 2 வந்து 900 ருபீஸ் எடுத்தோம், டே 3 பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் எடுத்தோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து 2100 ருபீஸ் கிட்ட வருது. இன்றைக்கி நம்ம டே 4குள்ளார போயிடலாம். இது என்ன கண்டென்ட்னு புரியாதவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் தரேன். ஜஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ நீங்களும் என்னோட டே டு டே சேலஞ்சில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டீட்டெயில்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க. கிவ் அவேவும் இருக்குது, அதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் இங்கேயே சொல்கிறேன். நான் அந்த ஏர்னிங் சம்மந்தப்பட்ட கண்டென்ட் போடுற வீடியோவுக்கு மட்டும் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா போதும். டே 10 முடியும் போது உங்களுக்கு நான் வந்து என்னோடய ப்ராஃபிட்லேருந்து 10% வந்து 2 பேருக்கு வந்து கிவ் அவேவாக தரப்போகிறேன். அது உங்களுக்கே தெரியும். இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே உண்டு. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக என்னோடய 10% ப்ராஃபிட் உங்களுக்கும் வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம வந்து இப்போ டேரெக்டாக இன்றைக்கான ப்ரிடிக்ஷனுக்குள்ளார போயிடலாம். என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, டே 100ல் வந்து இன்றைக்கி 2 மேட்ச் இருக்குது. ஒன்று வந்து 7:30க்கு ஆரம்பிக்குது, இன்னொன்று வந்து 11 o'clock ஆரம்பிக்குது. ரெண்டுமே நைட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுத்தன் பிரேவ் வெல்ஸ் ஃபயர். இதில் நாம் பெட் பண்ண போகிற டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத்தன் பிரேவ். ஸோ சவுத்தன் பிரேவ் ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால 1 மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே பெட் ஸ்லிப் இருக்கும். எஸ்டர்டே பெட் ஸ்லிப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கேன்சல் பண்ணிவிட்டு சவுத்தன் பிரேவ் ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் நாம் இன்றைக்கி பெட் பண்ண போகிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். ஏன் நான் இந்த மாதிரி டம்மி அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துடும், அதனால தான். ஸோ 1000 ருபீஸ் பெட் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். டோட்டலாக நான் போட்ட அமௌண்ட்டோட சேர்த்து 1600 ருபீஸ். இந்த மேட்ச் ஜெயிச்சா நமக்கு வந்துடும். ஸோ இதே டேயில் நம்ம அடுத்த பெட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நடக்கக்கூடிய 11 o'clock மேட்ச். ஆல்ரெடி நம்ம பார்த்தது 7:30க்கான மேட்ச். இப்போ பார்க்க போகிறது நைட்டு நடக்க போகிற 11 o'clock மேட்ச்சுக்கு பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் ஓவல் இன்விசிபிள். இதில் நம்ம எந்த டீம் சூஸ் பண்ண போகிறோன்னா ஓவல் இன்விசிபிள் மேலேயே போகலாம். ஸோ ஓவல் இன்விசிபிளுக்கு செகண்ட் 2ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் நம்ம பெட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு ப்ராஃபிட் மட்டும் 700 ருபீஸ். அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து 1700 ருபீஸ். ஸோ நம்ம டே 4ல் 2 மேட்ச் பெட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். டே 3 வரைக்கும் நமக்கு 2100 இருக்குது. இந்த 2 மேட்சும் ஜெயிச்சா வந்து நம்ம டேரெக்டாக 3500 கிட்ட போயிடலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டே 10 வீடியோ வரும்போது உங்களுக்கு வந்து கிவ் அவே வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கும். யார் யார் கிவ் அவேல கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்குமே. அண்ட் தென் இன்றைக்கி வந்து 2 கிரிப்டோ வீடியோ போடலான்னு இருக்கேன். ரெண்டுமே வந்து ஒரு ட்ரஸ்டடான பாட்ஸ் தான். ஏர் ட்ராப் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. நாளைக்கே ஒரு ஏர் ட்ராப்பு, அண்ட் தென் September 2 ஒரு ஏர் ட்ராப் இருக்க மாதிரி. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த வீடியோ வந்து இன்றைக்குள்ளார முடிஞ்ச அளவுக்கு 2யுமே நான் போட ட்ரை பண்ணுறேன். முடியலைன்னா நாளைக்கு காலையில் ஒன்றும், இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வீடியோங்கிறது இது இல்லாமல் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்